ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 5 நிமிஷத்துல நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு நான் பண்ணினது தயிர் சாதத்துக்கு. ஆனா நீங்க சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவோ, இட்லி, தோசை, பூரியோட வச்சு சாப்பிடவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தாறு மாறு தக்காளி சோறா இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ரொம்ப சுலபம். 5 நிமிஷம் தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்ப நான் இது எதுல பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் பாருங்க, நல்ல பிஞ்சு பீர்க்கங்காவா எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை நல்லா சீவிட்டு நல்லா 2 இன்ச் அளவுக்கு நீளமா அதை கட் பண்ணி அதை 2ஆ வெட்டிக்கலாம். இந்த தோலையுமே நீங்க துவையலோ சட்னியோ அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கறது பார்க்கலாமா? நல்ல பெருசா 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நான் குட்டியா இருக்கிறதுனால 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பல்லாரி வெங்காயம் 1, 4 முந்திரி எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ரொம்ப சூப்பரா செய்யலாம். முக்கியமா இதோட ஹீரோயின் பீர்க்கங்காய். பாருங்க, பீர்க்கங்காவை நல்லா தோலை சீவிட்டு நல்லா 2 இன்ச் அளவுக்கு நீளத்துல நடுவுல குறுக்க கட் பண்ணி இது மாதிரி வச்சிருக்கேன். நல்லா பிஞ்சா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்ப அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிடலாமா? ஒரு மிக்சி ஜார்ல 4 முந்திரி பருப்பையும் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்ல மைய பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் வதக்கிடுங்க. பீர்க்கங்காய்லாம் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. பெரியவங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த காலத்துல உள்ளவங்கன்னா பீர்க்கங்காய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்க செய்யும்போது குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி, முந்திரி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அந்த விழுதை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசனையுமே போகணும். அதனால இதையுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப குயிக்கா முடிஞ்சிருங்க இந்த ரெசிபி. ரொம்ப சுலபம் செய்யறது. இப்ப அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம பீர்க்கங்காயை வதக்கும் போது அதுலயுமே நல்லா தண்ணி விடும். அதனால தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்ப நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொதிச்சிருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா அந்த மசாலா இதுல இறங்குறது மாதிரி ஒரு பரட்டி விடுங்க. நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நல்லாவே விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டீங்க அப்படின்னாலே பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு. ரொம்ப குயிக்கா வெந்துருங்க. பீர்க்கங்காய்ங்கிறது ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள். அதனால ரொம்ப குயிக்கா வெந்துடும். வெளியில பார்க்கும்போது தான் கரடு முரடா தோலோட இருக்கும்போது தெரியும். அதை நம்ம தோலை சீவிட்டோம் அப்படின்னா இது மாதிரியான சாஃப்டான பொருள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சாஃப்ட். இப்ப பாருங்க, திரும்பவும் மூடி போட்டு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நல்லா தண்ணி விட்டு அழகா சுருண்டு வந்துட்டு பாருங்க. அப்படியே தளன்னு ஆயிட்டு பாருங்க. ரொம்ப சுருண்டு போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பிஞ்சுங்கிறதுனால அப்படியே சுருண்டு ரொம்ப சாஃப்டா ஆயிடுச்சு. வாயில இப்ப வச்ச உடனே வழுக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிடும் அந்த அளவுக்கு. இப்ப சிக்கன் மசாலா தூள் இருக்கு பார்த்தீங்களா? நான் ரெடிமேடு தான், கடையில வாங்கினதான் வச்சிருக்கேன். சிக்கன் மசாலா தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். அவ்வளவுதாங்க. ரொம்ப மசாலாலாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ரெடிமேட், அதாவது கடையில வாங்கினதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. திரும்ப ஒரு தேவையான அளவுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அவ்வளவுதான். இதுக்கு டைம் கிடையாது. டைம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மொத்தமா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் கறி. மேல கார்னிஷ் காண்டி கொத்தமல்லி தழை நிறைய தூவி
சர்வ் பண்ண வேண்டியதாங்க. டாப் டக்கரான இந்த பீக்கங்காய் கிரேவியை ஒயிட் ரைஸ்லயோ இல்ல தயிர் சாதத்திலயோ, இட்லி, தோசை, பூரி, ஏன் பொங்கல், சப்பாத்திக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்குங்க. பீர்க்கங்காய் கிரேவியை இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு நீங்க பூரி சப்பாத்தி வச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமா அபாரமா இருக்கும். சமையலே தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாங்க. இப்ப பாருங்க, சூப்பரான தயிர் சாதம் வச்சிருக்கேன். நல்லா அழகா தலதலன்னு தயிர் சாதம். தயிர் சாதம்னா அப்படிதான் இருக்கணும். நல்லா பால் ஊத்தி தயிர் ஊத்தி தலதலன்னு கிண்டி வச்சிருக்கேன். அதோட இந்த பீக்கங்காய் கிரேவியை தொட்டுட்டு சாப்பிட்டப்ப அமிர்தம் மட்டும் இருந்துச்சுங்க. அப்பா, அவ்வளவு ஒரு டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா இதே மாதிரியே செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பமான ஃபுட்டோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.